ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி தாள் 4ல் ஃபஸ்ட்டு 5 கொஷின் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். இதில் 6லேருந்து 10 வரையும் இருக்க 5 கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அடுத்த 5 கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 6வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 எனில் பின்வருவற்றில் எது சரியான. எக்ஸோட மதிப்பு வந்து 2ன்னு சொல்லலாம். 2 போட்டிங்கன்னா 10ன்னு வரும் ஆன்சர். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல 2ன்னு போட்டிங்கன்னா 2 கூட்டல் 5ன்னா 7 வரணும். ஆனால் இங்கே 10 சொல்லியிருக்காங்க, அப்போ இது தவறு. அதே மாதிரி இங்கே 2 போட்டிங்கன்னா 2 கழித்தல் 5னா கழித்தல் 3ன்னு வரணும் ஆன்சர், அப்போ இதுவும் தவறு. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 கூட்டல் 8னா 10, இங்கே 2 போட்டிங்கன்னா 2 கூட்டல் 7னா 9 தான் வருது, அப்போ இதுவும் தப்பு. அப்போது இதுதான் கரெக்டாக வருது, 3வது ஆப்ஷன் தான். அப்போது இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் 7வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. m கூட்டல் n இஸ் ஈக்குவல் டு 15 எனில் m மற்றும் n-இன் மதிப்புன்னு கேட்டுக்கிறாங்க. கூட்டினிங்கன்னா 15ன்னு வருதுன்னு ஆன்சர்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 5ம் 12 கூட்டினிங்கன்னா 17ன்னு வருது, அப்போ இது வராது. 7ம் 9 கூட்டினிங்கன்னா 16, அப்போ இதுவும் கிடையாது. 8ம் 5 கூட்டினிங்கன்னா 13, அப்போ இதுவும் வராது. 9ம் 6 கூட்டினிங்கன்னா தான் 15ன்னு கரெக்டாக வருது. அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். அதுக்கப்புறம் 8வது கொஷின் பாருங்கள். 3a என்ற கோவையிலிருந்து கழித்தல் 3a கழித்தால் நமக்கு கிடைப்பது. இதுலேருந்து இது கழிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், 3a கழித்தல் 3a, அப்போது இது கழித்தல் கூட்டல் ஆகிடும். அப்போ 3a கூட்டல் 3aனா 6aன்னு வந்துடும். அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2வது ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் 9வது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறான். 7pq 11pq மற்றும் கழித்தல் 4pqஇன் கூடுதல். அப்போ இது மூணுமே நம்ம கூட்டணும். பாருங்கள், 7pq கூட்டல் 11pq கழித்தல் 4pq. அப்போது pq நீங்கள் வெளிலத்திங்கன்னா பாருங்கள், 7 கூட்டல் 11 கழித்தல் 4 pq. அப்போது 7ம் 11ம் 7ம் கூட்டினிங்கன்னா 18, 18ல் 4 போச்சுன்னா 14, அப்போ 14 pqன்னு வரும். அப்போ கூட்டல் 14 pq இதுக்கு கரெக்டான ஆன்சர். அப்போது 2வது ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், 10வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. 4 கொஷின் கொடுத்துக்கிறாங்க, அதுக்கு தவறானது எது இணைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், வாய்மொழி கூற்று இந்த சைடு கொடுத்துக்கிறாங்க, இந்த சைடு சமன்பாடு. அப்போ பாருங்கள், 5 கிலோகிராம் ஆப்பிள் மற்றும் 3 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களின் விலை ரூபாய் 370. அப்போ 5 கிலோட 3 கிலோ ஆரஞ்சும் சேர்த்து தான் 370 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்போ 1 கிலோ ஆப்பிளின் விலை எக்ஸ் மற்றும் 1 கிலோ ஆரஞ்சின் விலை y. அப்போ 5 ஆப்பிள்னா 5x, 3 ஆரஞ்சுனா 3y வரும். பாருங்கள், இது சேர்த்து தானே கூடுது பழங்களின் விலைன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 கூட்டல் 3y இஸ் ஈக்குவல் டு 370. அப்போ இந்த சமன்பாடு வந்து கரெக்டாக கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது. ஒரு பாக்கெட்டில் p பிஸ்கெட்டுகள் உள்ளன எனில் q எண்ணிக்கையுள்ள பாக்கெட்டுகளில் 120 பிஸ்கெட்டுகள் உள்ளன. அப்போது pq நீங்கள் பெருக்கிட்டோம்னா அப்போ 120 பிஸ்கெட்டுகள் உள்ளனன்னு சொல்கிறாங்க. அப்போது pq இஸ் ஈக்குவல் டு 120. அப்போ இதுவும் கரெக்டாக கொடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ் பொம்மைகள் y குழந்தைகளுக்கு பங்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3 பொம்மைகள் கிடைக்கும். எக்ஸ் பொம்மைகளை y குழந்தைகளுக்கு பங்கிட்டாலுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல கழித்தல் வராது. எக்ஸ் வந்து y குழந்தைகளுக்குன்னு சொல்கிறாங்க. yனா வகுக்கணும், அதனால் இங்கே கழித்தல் கொடுத்துக்கிறாங்கன்னா அப்போ இதுதான் தவறான இணை. இதுக்கு 10வது ஆன்சர் பார்த்திங்கன்னா 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 4வது பாருங்கள். a மற்றும் bயின் கூடுதல் 7ஆல் வகுத்தால் 3 கிடைக்கும். அப்போது ஏவும் b கூட்டினிங்கன்னா கூடுதல், அதால் 7ஆல் வகுக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ a கூட்டல் b பை 7 இஸ் ஈக்குவல் டு 3 கிடைக்கும்னா இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இதுவும் கரெக்டாக கொடுத்துக்கிறாங்க. அப்போ 10வதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3rd இணை தான் தவறானது. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு 10வதுக்கு ஆன்சர். அடுத்த 5 கொஷின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.